ஆதியாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 9வது வசனத்தையும் 11வது வசனத்தையும் நாம் உற்று கவனிக்கும் போது 9வது வசனத்துல ஏசா சொல்லுகிறார், என் சகோதரனை எனக்கு போதுமானது உண்டு. இது ஆங்கிலத்துல சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஈசா said, அப்படி இருக்கு. ஈசா said, I have enough. எனக்கு போதுமானது உண்டு என்று சொல்லுகிறார். அதை தொடர்ந்து அதே அதிகாரம் 33வது அதிகாரம் 11வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. இந்த வசனத்தை நீங்க கவனிச்சு பாருங்க. இதுல பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? ஜேக்கப் said, I have enough. நீங்க ரெண்டு இடத்திலையும் பாருங்க இந்த சென்டென்ஸ் சொல்லப்பட்டிருக்கு. ஆங்கில வேதாகமத்துல கவனிச்சீங்க அப்படின்னா தமிழும் அதுதான். நான் ஒண்ணு ஆங்கிலத்துல வேறு தமிழ்ல வேறு என்று சொல்லி நான் குழப்ப விரும்பவில்லை. அங்கே சொல்லப்பட்டிருக்கு 9ஆம் வசனத்துல எனக்கு போதுமானது உண்டு. ஆங்கில வேதாகமத்துல எப்படி போட்டிருக்கு? I have enough. 11வது வசனத்திலையும் பாருங்க, அங்க சொல்லப்பட்டிருக்கு வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. போதுமானது வேண்டியது எல்லாம் ஒண்ணுதான். ஆங்கில வேதாகமத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? I have enough. இருக்குதா இல்லையா? Because I have enough. அப்போ எனக்கு போதுமானது உண்டு. ஏசாவும் போதுமானது எனக்கு உண்டுன்னு சொல்றாரு. ஏன்னா யாக்கோபு சொல்றாரு, இதெல்லாம் நீங்க வைத்துக்கொள்ளும் சொல்றாரு, வெகுமதியா கொடுக்கிறார். ஏசா சொல்றாரு, எனக்கு போதுமானது உண்டு. யாக்கோபு சொல்றாரு, எனக்கு போதுமானது உண்டு. ஏசா சொல்றாரு, அப்போ நீ என்ன செய், என் காணிக்கையெல்லாம் நீ என்ன செய், எனக்கு எப்படி சொல்றாருன்னா, என் வெகுமதி என் கையிலிருந்து ஏற்றுக்கொள்ள சொல்லும் போது அவரும் சொல்றார், என்ன சொல்றார்? எனக்கு போதுமானது உண்டு. தேவன் எனக்கு என்ன செய்கிறார்? அனுக்கிரகம் செய்திருக்கிறார். இப்ப ரெண்டையுமே நீங்க கவனிச்சு பார்க்கும்போது ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரு ஒற்றுமை இருக்கு. அதாவது சிமிலரிட்டி, there is a similarity between them both. அது என்ன அப்படின்னு சொன்னா, உலக ஆசைகள் ரெண்டு பேருக்குமே எப்படி இருக்கு? போதுமானது இருக்கு. ரெண்டு பேருக்குமே போதுமானது இருக்கு. இங்க ஏசா மற்றும் யாக்கோபு ரெண்டு பேரும் யார் அப்படின்னு சொன்னா, ஒரே கர்ப்பத்திலிருந்து தோன்றினவர்கள், ரெபெக்காவுடைய கர்ப்பத்திலிருந்து பிறந்தவர். நம்ம எல்லாருக்கும் தெரியும், வேதத்திலே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 22 மற்றும் 23 ஆகிய 2 வசனங்களை நாம் பார்க்கும்போது 22, 23, 24 கூடுமான 25 வரைக்கும் நாம் பார்க்கும்போது ஒரே கர்ப்பத்திலிருந்து தோன்றினாங்க. ரெண்டு பேரும் ஒன்றோடு மோதி கொள்ளும் போது ரெபெக்காள் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் சொல்ற, 2 ஜாதிகள் உன்னிடத்திலிருந்து தோன்றும் சொல்லி இளையவன் மன்னிக்கவும் மூத்தவன் இளையவனை சேவிப்பான் அப்படின்னு சொல்லி அவளுக்கு சொல்லப்பட்ட அந்த சத்தியமும் அங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதே கான்செப்ட் தான், இதே வார்த்தைகளை தான் அங்கே ரோமாபுரி சபைக்கு ஆவியானவர் சொல்லும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா இதை வெளிப்படுத்துகிறார். ரோமர் 9வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது என்று அங்கு எழுதப்பட்டிருக்கு. இருக்குதா இல்லையா? ரோமர் 9:12 வாசிக்க கூடும். இது எதற்காக வெளிப்படுத்த தெரியுமா? அந்த 2 பிள்ளைகள் எதுக்காக காண்பிக்கப்பட்டாங்கிற சத்தியத்தை தயவு செய்து கவனிங்க, தயவு செய்து கவனிங்க. ஏன்னா ரோமர் 9வது அதிகாரத்துல 6, 7, 8 ஆகிய 3 வசனங்களை கவனிக்கும் போது அவர் எல்லாரும் இஸ்ரவேலர்கள் அப்படின்னு சொன்னாலும் எல்லாரும் பிள்ளைகள் கிடையாதான். எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததியார் என்னப்பட்டாலும் எல்லாரும் பிள்ளைகள் கிடையாது. இருக்குதா இல்லையா? நம்ம கவனத்துல கொள்ள வேண்டியது இருக்கு. அதனாலதான் எனக்கு எல்லாரும் சபையார் அப்படின்னு சொன்னா அப்படி சபையார் ஆண்டவர் பார்க்கல. ஏன்னா அன்னைக்கு போத வஸ்துக்களுக்கு அடிமைப்பட்டவங்களும் பைபிள் எடுத்துட்டு வழக்கமா ஞாயிற்றுக்கிழமை நினைச்சுறாங்க, சர்ச்சுக்கு வந்துருந்தாங்க. நல்ல தண்ணி, சனிக்கிழமை நல்ல தண்ணி அடிச்சுட்டு நல்ல சூதாட்டத்துல இருந்துட்டு கேம்பிளிங் எல்லாம் இருக்கு. நாடகம், சினிமான்னு சொல்லி, ஊடகம் சொல்லி பலவிதமான அடிமைத்தனம். அது மட்டும் இல்ல, பலவிதமான இச்சைகளுக்கு இடம் கொடுத்து பலவிதமான பாவ பழக்கங்களை செய்துட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆன உடனே கடமை தவறாத கண்ணியர்கள் இவங்கெல்லாம் கடமை தவறாத கண்ணியமானவர்களா பைபிள் எடுத்துட்டு அழகா பவ்யமா வந்து உட்கார்ந்து ஏசப்பா ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு மாய்மாலத்தை நல்ல தண்ணீரை போல பருகி கொண்டிருக்கிற கெட்டு போன கிறிஸ்தவம் இன்றைக்கு உண்டு. பிரியமானவர்களே கவனிங்க. அவ ஏசாவையும் யாக்கோபையும் தேவன் வேறு பிரித்து காண்பிக்கிறார்.
ரோமர் 9 காண்பித்து கொடுக்கிறார். மல்கியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள், முதல் 3 அல்லது 4 வசனங்களை கவனிக்கும் போது அங்கேயும் ஏதோமியர் வேறு, இஸ்ரவேலர்கள் வேறு, ஏசாவு வேறு, யாக்கோபு வேறு. நம்ம எல்லாரும் முன்னாலே படிச்சிருக்கோம். சேயீர் மலை தேசத்தாராக இருக்கட்டும், ஏதோமியராக இருக்கட்டும், இவர்கள் எல்லாருமே ஏசாவை குறிக்கக்கூடியவர்கள். ஏனென்றால் ஏதோமியருக்கு தலைவனா ஏசா அறியப்பட்டிருந்தான். ஏசாவின் சந்ததியார் சேயீர் மலையிலே தங்கியிருந்தார்கள் என்று சொல்லி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 1வது வசனத்திலையும் 8வது வசனத்திலையும் நீங்களும் நானும் வாசித்திருக்கிறோம். பெரியமானவர்களே, வேறுபாடு கவனிங்க. சிமிலாரிட்டி அண்ட் டிஃபரன்ஸ், similarities and differences ரெண்டையும் கவனிச்சு பாருங்க. ரெண்டு பேருக்குள்ள ஒற்றுமையை கவனிச்சீங்கன்னா, யாக்கோவுக்கும் உலக பிரகாரமான காரியங்கள் போதுமானது உண்டு. ஏசாவுக்கும் கவனிச்சீங்கன்னா உலக பிரகாரமான காரியங்கள் போதுமானதா உண்டு. அப்ப நமக்கு ஒரு கேள்வி இங்க எழும்பணும். யாக்கோபை ஆசீர்வதித்தது யார்? ஏசாவை. நீ யோசிச்சு பாருங்க. யாக்கோபு ஆவிக்குரிய மனுஷனுக்கு அடையாளமா பைபிள்ல காண்பிக்கப்பட்டிருக்கிறார். நான் சொல்ல, பைபிள் இப்படிதான் சொல்லுது. வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவர்களை கர்த்தருடைய வேதம் ஆவியின்படி பிறந்தவர்கள் சொல்லி சொல்லுகிறதற்கு வசன ஆதாரம் தருகிறேன். கலாத்தியர் 4வது அதிகாரம் 22, 23, 24. அது தொடர்ந்து நீங்க 29 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், ஆவியின்படி பிறந்த ஒரு ஸ்தானத்திலே அங்கு ஈசாக்கு காண்பிக்கப்படுகிறார். மாம்சத்தின்படி பிறந்த சாயலுக்கு அங்கு இஸ்மவேல் காண்பிக்கப்படுகிறார். அது என்னையா, அது இஸ்மவேல் ஈசாக்கு தானே சொல்லி இருக்கு, என்ன யாக்கோபு ஏசாவே சொல்லி இருக்கு. நீங்க ஒருவேளை தப்பு கணக்கு போட்டுற கூடாது. ஏன்னா அதே கான்செப்ட் தான் இங்கே ரோமர் 9வது அதிகாரத்துக்கு கொண்டு வரும்போது, ரோமர் 9வது அதிகாரம் 8, 9, 10, 11, 12 ஆகிய 4 வசனங்களை நம்ம கவனிக்கும் போது அங்கே கர்த்தருடைய வேதம் ஈசாக்கு, இஸ்மவேல் இந்த 2 பேரை வேறு பிரிச்சு காண்பிக்கிறதோடு மட்டுமல்லாமல் கூடுதலா இதுவும் அல்லாமல் போட்டிருக்குதா போடலையா? 10ஆம் வசனத்தை உன்னிப்போ பாருங்க. 10ஆம் வசனம் ஆரம்பிக்கும் போது எப்படி இருக்கு? இதுவும் அல்லாமல் என்ன அர்த்தம் தெரியுமா? ஈசாக்கு, இஸ்மவேல் அப்படிங்கிற இந்த 2 பேருக்குள்ள வேறுபாடு இவ்விதமா காண்பிக்கப்பட்டிருக்கே. இதுவும் அல்லாமல் இன்னொரு there is another example கொடுக்கிறாரு. என்ன சொல்றாரு? ஈசாக்கு, ரெபேக்கா இவங்க குடும்பத்துல ஏசா, யாக்கோபு வர்றாங்க. இந்த ஏசா, யாக்கோபு தான் உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். 2 பேருக்கும் போதுமானது இருந்ததா இல்லையா? 2 பேருமே சொல்றாங்க. ஏசாவும் சொல்றாரு எனக்கு போதுமான, ஐ ஹேவ் இனஃப். யாக்கோபும் சொல்றாரு ஐ ஹேவ் இனஃப், எனக்கு போதுமானது இருக்கு, எனக்கு வேண்டியதெல்லாம் இருக்கு. அப்ப இதுல நம்ம ஒரு வித்தியாசத்தை பார்க்க முடியல. அப்படித்தானே? நீங்க சொல்லுங்க, வித்தியாசம் இருக்கா? அவருக்கும் வேண்டியதெல்லாம் இருக்கான், இவருக்கும் வேண்டியதெல்லாம் இருக்கான். இதுலதான் கணக்கு போடுவாங்க. ஆண்டவரே, அவங்களுக்கு கார் வந்துட்டு, இது வந்துட்டு, எல்லா உலகத்தாருக்கு இருக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கு. எதுல வித்தியாசம் நீங்க பார்க்கணும்? 2 பேருக்கும் போதுமானது இருக்கு. எப்படி வந்துச்சோ, யாக்கோபுக்கு வந்தது அவர் சொல்றார், தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார், எனக்கு வேண்டியதெல்லாம் இருக்குன்னு அவர் சொல்றார். ஆனா ஏசா அப்படி சொன்னாரா? தேவனை இழந்தவன், தேவனுக்குரியவைகளை இழந்தவன். இதுலதான் வித்தியாசத்தை இன்னைக்கு சபை பார்க்கவில்லை. யாக்கோபை கர்த்தர் சிநேகித்தார், சேர்த்து கொண்டார், கட்டி எழுப்பினார். யாக்கோபின் சந்ததி மேல ஒரு பெரிய வைத்து அவர்களை கட்டி எழுப்புகிறது பழைய ஏற்பாட்டில் எவ்வளவு நாம் படிக்கிறோம். இது புது உடன்படிக்கையின் சபைக்கு எப்படிப்பட்ட படிப்பின தெரியுமா? நாமும் ஆவிக்குரிய யாக்கோபின் சந்ததியார் தான். நம்மையும் தேவன் கட்டி எழுப்புகிறார். நாம் உலகத்தார் அல்ல. ஆனா ஏசா உலகத்தான். எப்படி சொல்றீங்க? ஏசாவுடைய பேருக்கே அர்த்தம் ப்ரொஃபேன் மேன், கெட்டு போன மனுஷன், துன்மார்க்கன், உலக பிரகாரமான மனுஷன். ஏன் உலக பிரகாரமான மனுஷன் அவனுக்கு காண்பிக்கிறோம் தெரியுமா? வேதத்தை வாசித்து பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 27, 28, 29 ஆகிய வசனங்களை வாசி பாருங்க. அற்பமான உணவு பதார்த்தத்துக்காக அற்புதமான சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் விட்டு போட்ட ஒரு பெரிய அவல நிலை காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது, அருவருக்கப்படத்தக்க இந்த உலகத்தின் சந்ததிகளை தனக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறான்.
அருவருக்கப்படத்தக்க இருந்த. வேதத்துல பாத்தீங்கன்னா 27வது அதிகாரம் இல்ல, 28வது அதிகாரத்துக்கு வாங்க. 28வது அதிகாரம் 9, அதாவது 8ஆம் வசனத்துல இருந்து நீங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 28:8-9 ஆகிய 2 வசனங்களை பார்க்கும்போது அங்கே ஏசா அருவருப்பான ஜாதிகளை என்ன செய்யலாம், திருமணம் முடிக்கிறான். இஸ்மவேலுடைய பிள்ளைகள், இஸ்மவேலுடைய சந்ததி, இதெல்லாம் நாம் பார்க்கும்போது பிரியமானவர்களே, ஏசா உலகத்தை நேசிக்கக்கூடியவன். உணவு காரியமா இருக்கட்டும், திருமண காரியமா இருக்கட்டும், என்ன அவன் எல்லாம் எதை நோக்கி இருக்கிறான் அப்படின்னு சொன்னா உலகத்தையே சார்ந்திருக்கான். உலகத்தின் அருவருப்புகளை வாஞ்சிக்கிறான். பிரியமானவர்களே, நான் கவனிக்க வேண்டியது, எதுக்கு இவ்வளவு தூரம் நம்ம கவனிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, எபிரேயர் 12வது அதிகாரத்தை நான் சொல்லி நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன். எபிரேயர் 12வது அதிகாரத்துல இந்த ஏசா எவ்வளவாய் ஆகாது என்று தள்ளப்பட்டான் என்று 16 மற்றும் 17 ஆகிய 2 வசனங்களை கவனிக்கும் போது, ஒருவனும் கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விட்டு போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு என்ன செய்யுங்க, எச்சரிக்கை. எதுக்காக? ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமல் போனான். ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விட்டு போட்டவன் யாரு தெரியுமா? சீர்கெட்டவன். இந்த உலகம் தான் முக்கியம், இந்த உலகத்துக்குரியர்கள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஓடக்கூடாது பிரியமானவர்களே. யாக்கோபு சொல்ற, எனக்கு வேண்டியதெல்லாம் என்ன இருக்கு? வேண்டியதெல்லாம் எனக்கு இருக்கு. அதான் ஆங்கிலத்துல அதை ஒற்றுமையா சொல்றேன். என்னன்னா, ஐ ஹவ் இனஃப், எனக்கு போதுமானது இருக்கு. 2 பேருமே சொல்றாங்க. பொருளாதாரத்து வித்தியாசத்தை காமிக்கல. அவனுக்கு வேண்டியதெல்லாம் இருக்கு, இவனுக்கு வேண்டியதெல்லாம் இருக்கு. இந்த உலகத்தை பாருங்க, இந்த உலகத்துல வாழ்றவனுக்கும் வேண்டியதெல்லாம் இருக்கு. சபையா இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நமக்கும் வேண்டியதெல்லாம் ஆண்டு தந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா எந்த வித்தியாசத்துக்குள்ள நான் வர வேண்டியது இருக்குன்னா, ஆவியின்படி நடக்கிறோமா, மாம்சத்தின்படி நடக்கிறோமா? 2 பேருக்குமே உலகத்துக்குரியது இருக்கு. உலகத்துக்குரியதான் பேசுறாங்க, அப்படித்தானே? எனக்கும் வேண்டியதெல்லாம் இருக்கு, உனக்கு இருக்கு. 2 பேருக்குமே இருக்கு. ஆனா இந்த 2 பேருக்குள்ள வித்தியாசத்தை பைபிள் எதுல காமிச்சு கொடுக்க தெரியுமா? அவன் அததான் சார்ந்து இருக்கிறான். ஆனா யாக்கோபு, ஏசா உலகத்தை தான் சார்ந்து உலகத்தை தான் விரும்பிக்கிட்டு இருக்கான். ஆனா யாக்கோபுக்கு இவைகள் இருந்தும் இவைகள் என்ன செய்யல, நாடல, இவைகளை சார்ந்து இருக்கல. இத பாயிண்ட் கவனிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் இதை கவனிக்கணும். உலகத்தாருக்கும் கார் இருக்கு, நமக்கும் கார் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா உலகத்தார் கார் பைத்தியத்துலதான் இருப்பான். ஆனா தேவனுடைய சபை எப்படி தெரியுமா? எத்தனை கார் வச்சிருந்தாலும் சரி அதை சார்ந்து இருக்கவே மாட்டாங்க. எவ்வளவு சொத்து இருந்தாலும் அதை சார்ந்து இருக்கவே மாட்டாங்க. இதான் ஏசாவுக்கு யாக்கோபுக்குள்ள வித்தியாசம். நீ உடனே யாக்கோபை காமிச்சு கொடுத்து உனக்கு அது வருது இது வருதுன்னு காமிச்சு கொடுக்கிறது நல்ல பிரசங்கம் கிடையாது. அப்படி பார்த்தா ஏசா சொல்லுவான், எனக்கு இருக்கு. அப்ப எதுல வித்தியாசம் காமிக்க போறீங்க? உலகத்தை நாடுகிறவர்களாய் காணப்படக்கூடாது. அதனாலதான் இயேசுவானவர் ரோமே சொன்னார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 19 மற்றும் 19, 20, 21 ஆகிய 3 வசனங்களை வாசித்து பாருங்க. ஒரு மனுஷன் தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்ட காரியம் என்ன? 19ஆம் வசனத்துல சொல்ற, பின்பு அவன் சொல்றான், என் ஆத்துமாவே நீ என்ன செய், உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறது, நீ இலை பாரி புசித்து குடித்து பூரிப்பாய் இரு என்று தன் ஆத்மாவோட சொல்வேன் என்று அவன் என்ன செய்தானா, தனக்குள்ளே சிந்தித்து கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா இன்றைக்கு பாருங்க, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இன்று இரவு எடுத்துக் கொள்ளப்படுமானால் அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றான். அது தொடர்ந்து சொல்றாரு, தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாயிராமல் தனக்காக பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான்னு சொன்னான். இப்படியே மதிகேடனாக இருக்கிறான்னு சொல்றார். தெரியுமானவர்களே, தேவனிடத்தில் ஐஸ்வர்யனா இருக்கிறோமா? எனக்கு அதுதான் கேள்வி.
தனக்காக பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறான். ஏசாவுடைய நிலைமை தான், தனக்கு பொக்கிஷம், தனக்கு, எனக்கு இது வேணும், இந்த உலகம் 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 களஞ்சியத்தை இடிச்சு அதை செய்வ இதை செய்வ இல்லைன்னு சொல்றான். ஆனா தேவனிடத்தில் ஐஸ்வர்யன் ஆகிற யாக்கோபின் சந்ததி எட்டல. நான் சொல்றேன், நான் ஓப்பனா என்ன சொல்லியிருக்கேன், இங்க வராம பேசாதீங்க, சொல்றேன், இந்த வசனத்துக்கு மட்டும் செவி கொடுங்க. நான் சில இடத்துல இப்படி சொல்றது உண்டு, ஐயா உலகத்தை காமிச்சு கொடுக்காங்கன்னா, செய்தியில காமிச்சு கொடுக்காங்கன்னா நீங்க சுதாரிக்கணும், நீங்க சபையை மாற்ற வேண்டிய நேரம் வந்துட்டுன்னு அர்த்தம். தப்பா நினைக்காதீங்க. இந்த பழக்க தோஷம், நான் போய் போய் பழகிட்டேன், நான் இந்த 5 வருஷம் போயிட்டேன், 10 வருஷம் போயிட்டேன், 20 வருஷம் 30 வருஷம் குப்பையை கொட்டியாச்சு, இன்னொரு 20 வருஷம் நான் குப்பையை கூட்டிட்டு போயிடுவோம். இந்த குப்பையை கூட்டுற கதை கிடையாதுங்க. வேத வசனத்துக்கு விரோதமா போயிட்டாங்களா, தொடச்சு தூக்கி போட்டு போயிட வேண்டியதுதான். எல்லாம் தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும். ஏன் பிரசங்கத்துல உலகம் வரக்கூட, உலகத்தை பற்றி, நீ உலகத்துல உனக்கு ஐஸ்வர்யம் தர்றாரு, உனக்கு அது தர்றாரு, இது தர்றாரு, எவ்வளவு ஒரு கேடான ஒரு சிந்தை. அதான் சொல்றாரு, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் அப்படியே இருக்கிறான்னு சொல்லி காண்பித்து கொடுத்தா நாம் எந்த இடத்துல இருக்கிறோம் சிந்தித்து பார்ப்போமா? ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் இடையில இருக்கிற ஒரு வருத்த வேறுபாடு பாருங்க. எனக்கு இருக்கு, எனக்கு போதுமானது இருக்கு, ரெண்டு பேருமே பேசுறாங்க. I have enough and I have enough. ஆனா எது தெரியுமா, இல்ல தெரியுமா, ஒருத்தனுடைய சிந்தை எல்லாம் உலகத்துக்கானவைகளே நோக்கி இருக்கு. ஆனா இன்னொருத்தர் என்ன சொல்லலாம் தெரியுமா, தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கு. எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. அதுல என்ன அர்த்தம் தெரியுமா, அவன் எனக்கு போதுமானதா இருக்குன்னு சொன்னது என்ன தெரியுமா, அவன் சொந்த மாம்சபலனை உயர்த்துறான். எனக்கு இருக்கு, எனக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு, அதுதான் எனக்கு முக்கியம் காமிக்கிறான். இல்ல, தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறா. ரெண்டாவது சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். யாக்கோபு சொல்றதுதான் முக்கியம். தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கா. அப்படின்னு என்ன சொல்லுவாரா தெரியுமா, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அவருடைய இறக்கம், அவர் கொடுத்த அனுக்கிரகத்துல நான் இதெல்லாம் என்ன செய்யறேன், எனக்கு போதுமானதெல்லாம் இருக்கு. தேவனை மையப்படுத்துறான். ஏசா சொன்னாரு தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்தாருன்னு சொன்னானா? இல்ல, அவன் உலகத்தை என்ன பாராட்டான், உலகத்தை சார்ந்து இருக்கிறான். ஆனா யாக்கோபாகிய கர்த்தருடைய சபையோ உலகத்தை அல்ல, தேவனையை சார்ந்திருக்க அழைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வித்தியாசத்தை காண்பிக்கிறோமா? இந்த வித்தியாசத்தை காண்பிக்கணும். தேவனை சார்ந்திருக்கு, அதுதான் முக்கியம். இந்த ரெண்டு பேருக்கு உள்ள விஷயம். உலக பொருளை நீங்க பாத்துக்கிட்டு இருக்காதீங்க, நீங்க அதைத்தான் நீங்க மேன்மை பாராட்டிட்டு இருக்காங்க. அந்த பிரசங்கங்கள் தேவனிடத்திலிருந்து வந்தவைகள் அல்ல. அவனுடைய உலகத்தின் பொருள்கள் இருக்கு, இவனுக்கு உலகத்தின் பொருள் போதுமானது இருக்கு, அங்கேயும் போதுமானது, இங்கேயும் போதுமானது இல்லையா? அங்க வித்தியாசம் என்ன தெரியுமா, தேவனை காண்பிச்சு கொடுக்கிறார். தேவனுடைய அனுக்கிரகம், தேவனுடைய அனுக்கிரகம். அவன் உலகத்தை மட்டும் தான் பேசுறான், இவன் தேவனை முன்னிறுத்துறான். தேவன் தான் எனக்கு முக்கியம், தேவன் தான் எனக்கு எல்லாத்துக்கும், எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான். நாம் இன்னைக்கு எதை முக்கியப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம், எதை நாடுகிறோம்? ஏசாவை போல உலகத்தை நாடி, உலகத்தை முக்கியப்படுத்தி, உலகத்துக்கானவர்களை சார்ந்து சீர்கெட்ட ஜனமாய் போகிறோமா? அல்லது யாக்கோபை போல தேவனையே முக்கியப்படுத்தி, உலகத்தை இல்ல, தேவன் தேவன் தேவனை முக்கியப்படுத்தி அவரையே சார்ந்து கொண்டு அவரால் கட்டி எழுப்பப்படுகிற அனுபவத்தை விரும்ப போகிறோமா? ஒப்பு கொடுப்போமா? ஏசாவா யாக்கோபா? உலகத்தை சிநேகிக்க போகிறோமா? அல்லது உலக சிநேகத்தை விட்டு விட்டு தேவனுடைய சிநேகத்தை நாட போகிறோமா? ஒப்பு கொடுப்போமா? நாம் ஜெபித்து நிறைவு செய்வோம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தேவனை நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ரெண்டு பகுதியா கேட்டோம், பலிபீடம், பலிகள். அதன் மூலம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து, அது மாத்திரம் ஆண்டவரே, ஏசா யாக்கோபு வெள்ளுக்குள்ள காரியத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்து, நாங்கள் கடைசி வரைக்கும் பிரியமான பிள்ளைகளை நடந்துட்டு எங்களுக்கு உதவி செய்யுங்க. கேட்ட சத்தியத்தில் நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க.